சென்னை மேற்கு மாம்பலம் தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த சேவை முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லும் நோக்கில் 2 நாட்கள் இந்த ஒருங்கிணைந்த சேவை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஆதார் அட்டை பதிவு மற்றும் புதுப்பித்தல், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம், தபால் சேவைகள், கேஸ் இணைப்பு, வேலைவாய்ப்பு தொடர்பான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஒரே இடத்தில் வழங்கப்பட்டது. முன்னதாக இந்நிகழ்விற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இணை அமைச்சர் எல். முருகன், முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி, பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் மற்றும் பாஜக மாவட்ட மாநில நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதன் பின்னர் பேசிய முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் கிராமம் முதல் நகரம் வரை மக்களுக்கு பயன்படுகின்றன. ஆதார், ஆயுஷ்மான் பாரத், உஜ்வாலா போன்ற திட்டங்கள் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றன என்று கூறினார். அதன் பின்னர் பேசிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் அவர்களின் முயற்சியால் இந்த 2 நாள் சேவை முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்திற்கு நாடாளுமன்றம் பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையிலும் தமிழர்களின் குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்கச் செய்ய எல். முருகன் அவர்கள் பணியாற்றி வருகிறார் என்று கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வேகமான வளர்ச்சி பாதையில் செல்கிறது. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வல்லரசாக மாற்ற வேண்டும் என்பது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் கனவும், அதே நிலையில் பிரதமரின் இலக்குவாக உள்ளது என்று கூறினார். சென்னையில் மெட்ரோ 4, 6, 8 வழிச்சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், மும்பை அகமதாபாத் புல்லட் ரயிலுக்கு அடுத்ததாக சென்னை பெங்களூர் புல்லட் ரயில் சேவை தொடங்கும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.